பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீண்ட நாளுக்கு பிறகு நாம் மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே நான் என் வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் செய்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஜீவ தண்ணீரில் உள்ள ஆழமான சத்தியங்கள் அல்லது ரகசியங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். ஜீவ தண்ணீர் நம்ம அநேக கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. நிறைய சத்தியங்களை இதன் அடிப்படையில் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த ஜீவ தண்ணீரை குறித்ததான வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அநேக ஆழங்களை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் இந்த சத்தியத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, எனக்கு புதுசா இருந்தது. அதனால இந்த காரியத்தை உங்கள் மத்தியில நான் வைக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இதை நாம் அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சரி, இதற்கு ஆதாரமாக யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, நல்ல கவனிங்க, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள், நதிகள் ஓடும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த வசனத்துல ஒரு 4 விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். என்னன்னா, விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்திலிருந்து என்ன பண்ணுமா? ஓடுமா. இப்ப கொஞ்சம் நிதானிங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம் விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள். இங்க இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ இந்த காலகட்டத்தில் விசுவாசிக்கிறவர்கள் யாருன்னா நம்ம தான். இப்ப நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கணும். விசுவாசிக்கிற நமக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு போதா, ஓடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். இதை எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? இந்த ஜீவ தண்ணீர் எப்படிப்பட்டது, இது எப்படி நமக்குள்ள இருந்து புறப்பட்டு ஒரு நதிகளாக போகுது அப்படின்றத கொஞ்சம் நிதானிக்கப்பட வேண்டியதா இருக்குது. அதனால தொடர்ந்து இதுல வரக்கூடிய இந்த காரியங்கள், ஏன்னா அவரு கூப்பிடும் போது எப்படி ஓ தாகமா இருக்கிறவர்களே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு பாருங்க. அப்போ தொடர்ந்து இந்த 2 வசனத்துல இருக்கக்கூடிய சில ஆழமான காரியத்தை கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 37வது வசனத்தை கூர்ந்து கவனிங்க. படிக்கும் போது 37வது வசனம், யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, நல்ல கவனிங்க, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே. இப்போ நல்லா பாருங்க, இயேசு எப்போ இந்த வார்த்தைய சொன்னாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா 4 விஷயம் இங்க வருது. விசுவாசிக்கிறவர்கள், 2வது ஜீவ தண்ணீர், 3வது நதிகள். அதுவும் எங்கிருந்து ஓடுமா? உள்ளத்தில் இருந்து ஓடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சோ முதல்ல இதுக்கு நம்ம ஒரு விடயம் கண்டுபிடிக்கணும். அப்ப விடயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது 100% இந்த காலகட்டத்துல கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சபைகள் அல்லது நீங்களும் நானும் தான் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். அப்ப ஜீவ தண்ணீர்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 39வது வசனம் வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை, நல்ல கவனிங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இப்போ ஜீவ தண்ணீர்னா என்ன அர்த்தம்ன்றதுக்கு அங்க விளக்கம் இயேசுவே கொடுத்துட்டாரு. எதுக்கு நிழலா இருக்குதுங்க? ஆவி, பரிசுத்த ஆவிக்கு நிழலா இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெனரலா ஜீவ தண்ணீர்னா அது பரிசுத்த ஆவிக்கு நிழலா இருக்குன்னு அப்படியே விட்டுடுவோம். ஆனா அது அப்படி விடக்கூடிய காரியம் அல்ல. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் பாருங்க. இப்போ இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நதி இல்ல, நதிகள்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த நதிகள் என்னும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பரிசுத்த ஆவியை பெற்று
அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் நடக்கக்கூடிய ஆவிக்குரிய ஓட்டம். இந்த நதிகள் பாருங்க, ஒன்றாய் புறப்பட்டு அதனோட இலக்கு அது அடையும். அதே போல ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமையை குறிக்கிறது. நதிகள் என்று சொல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை குறிக்கிறது. உள்ளத்திலிருந்து ஓடும் சொல்லி இருக்கிறாரு. அப்ப உள்ளத்திலிருந்து ஓடும்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவிக்குரிய பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும் அப்படின்றது தான் இந்த வசனத்துல இயேசு ஓப்பனா ஓரலா வச்சிருக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஏன் முதல் இது ஒரு ஃபார்முலா மாதிரி, ஜீவ தண்ணீருக்குரிய மெயின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம இன்னும் உள்ள நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் எவர்களும் போது அது சபையாராகிய நம்மை குறிக்கிறது. ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நதிகள் என்பது ஆவிக்குரிய ஓட்டத்தை குறிக்கிறது. உள்ளத்திலிருந்து ஓடும் என்பது நமக்குள் இருந்து வெளிப்படக்கூடிய பரிசுத்த ஆவியை பெற்று நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டிய பரிசுத்த ஜீவியத்தை குறிக்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுங்க. இதுல இருந்து இப்ப நம்ம உள்ள போறோம். இப்போ 7ஆம் அதிகாரத்துல 37ஆவது வசனம் ஆரம்பம் எப்படி வந்ததுன்னா, பண்டிகையின் கடைசி நாளில், பண்டிகையின் கடைசி நாள். அந்த சம்பவத்தை நான் சொல்றேன், அப்படியே நீங்க ஒரு கற்பனையா பாருங்க. ஏன்னா இந்த காட்சி இருக்குது பாருங்க. இயேசு அந்த இடத்துல நின்று அந்த பேசின அந்த விதம், அந்த நின்ன இடம், அந்த நாள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தேவன் ஒரு பிக்சர் பண்ணி அதை அப்படியே இங்க கொண்டு வர்றார். பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சங்கதிய, ஒரு சூழலை, ஒரு சம்பவத்தை இங்க அப்படியே கொண்டு வர்றார். அதை நான் விளக்குறேன் பாருங்க. பண்டிகையின் கடைசி நாள் அப்படின்னும் போது எந்த பண்டிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள், அதாவது கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை பாத்தீங்கன்னா 8 நாள் அனுசரிக்கப்படும். அதுல முதல் நாளும் 8வது நாளும் ஓய்வு நாள். அந்த நேரத்துல ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இடையில இருக்கக்கூடிய இந்த 6 நாட்கள் 4 விதமான பலிகளை செலுத்துவாங்க. சோ ஓவரால் 7 நாட்கள் அது அனுசரிக்கப்படுகிற ஒரு பண்டிகை. இப்போ அந்த கூடார பண்டிகை வந்துச்சு. அந்த கூடார பண்டிகை வந்த போது பண்டிகையின் கடைசி நாள், 7வது நாள், கடைசி நாள்ல இப்போ இயேசு கிறிஸ்து அங்க நின்று சத்தமிட்டு இந்த வார்த்தையை சொல்றார். சத்தமிட்டு சொல்றார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூடார பண்டிகையை குறித்து சில விஷயங்களை நான் சொல்றேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 33ல இருந்து 43 வரை உள்ள வசனத்தை நீங்க வீட்டுல படிங்க. நீங்க செய்தி முடிச்சுட்டு கூட படிச்சு பாருங்க. அதுல நிறைய விஷயம், இந்த கூடார பண்டிகையை குறித்த நிறைய காரியங்களை தேவன் அங்க சொல்லி இருக்கிறாரு. எஸ்பெஷலி இந்த கூடார பண்டிகைன்றது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 42, 43 வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். 42, 43. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது, இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை, வெளியில அவங்க கூடாரங்களில குடியிருக்க பண்ணினார், உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு. இப்போ அங்க நடந்த அந்த சம்பவத்தை உங்க சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல். நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். இதை ஒரு நியமமாக, ஒரு நித்திய கட்டளையாக இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். அப்ப இந்த கூடார பண்டிகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு வனாந்திரத்துல அவங்க கூடாரம் போட்டு அங்க தங்கினாங்க. அந்த வனாந்திரத்துல நடக்கக்கூடிய காரியம், முதல்ல அவங்க கூடாரம் போட்டாங்க. அந்த கூடாரத்துல அவங்க போட்டு இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு காரியம் வனாந்திரத்துல இவங்களுக்கு தேவைப்பட்டது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர், குடிப்பதற்கு தண்ணீர். நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க டூர் போயிருந்தாலும் சரி, இல்ல போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, நாங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த வனாந்திர பகுதியில இப்ப கூட தட்டுப்பாடு தான். எப்படின்னா, நீங்க டூரிஸ்டா போனீங்கன்னா கூட அந்த கைடு நமக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் நம்மளுக்கு அலோன்ஸ் பண்ணுவான். அவ்வளவுதான். மேற்கொண்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க வாங்கிக்கணும். அப்போ ஏன்னா அந்த வனாந்திரத்துல தண்ணீர் கிடைப்பது என்பது அரிதான ஒரு காரியம். இப்போ அந்த காலகட்டத்துல எகிப்துல இருந்து ஒரு கூட்டத்தையே தேவன் புறப்பட பண்ணி கூடாரத்துல வாசம் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுகிற தண்ணீரை கர்த்தர் அங்க கொடுத்தார். தேவன் அங்க அவருக்கு கொடுக்கிறாரு. எப்படி கொடுத்தாரு? ஒரு கண்மலைய வெடிப்புல ஒரு கண்மலைய வச்சு அதை மோசே பேச சொல்லி, அதை அடிக்க சொல்லி, அதுல இருந்து என்ன பண்ணுச்சுங்க?
தண்ணீர் புறப்பட்டு வந்து அந்த தண்ணீர் எல்லாருமே குடிச்சாங்க. சோ கண்மலையை வந்து அவங்க எப்படி, இது நம்ம எப்படி பாக்குறோம்னா, ஏதோ ஒரு இடத்துல மழை இருந்தது, அவரு அடிச்சாரு, தண்ணி வந்தது அப்படின்றோம். அப்ப இவங்க பிரயாணப்பட்டு போயிட்டே இருந்தாங்களே. அப்ப எப்படின்னா, ஒரு கண்மலையை இவங்க கையோட கொண்டு போனாங்க. கண்மலைய, ஒரு மலையை, ஒரு பாறையை இவர்கள் கொண்டு போய் கடைசியில ஒரு இடத்துல மாத்திரம் வைக்கிறாங்க. இப்படிதான் அது நீங்க வேதத்துல படிக்கும் போது வருது. அப்போ ஒரு பாறையிலிருந்து கோலால் அடிக்கும் போது தண்ணீர் புறப்பட்டு வருது. இப்போ இந்த சம்பவம் இஸ்ரவேலர்கள் கடந்து இத்தனை வருடங்கள் ஆகியும் அவருடைய சந்ததிக்கு தெரியணும், கூடார பண்டிகைன்னா என்னன்னு தெரியணும். அதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் இதை ஒரு பண்டிகையா அனுசரிங்க, நீங்களும் 7 நாள் இதை பண்டிகையா அனுசரிங்க, உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும், இந்த மாதிரி இந்த காரியத்தை நீங்க செய்யும் போது உங்கள் சந்ததிக்கு தெரியும். வனாந்தரத்துல இருந்து கூடாரம் போட்டு இருக்கும்போது தண்ணீர் இல்லாத இடத்துல வந்து தேவன் தண்ணீரை கொடுத்தாரு, அதுவும் கண்மலையில இருந்து தண்ணீரை கொடுத்தாரு அப்படின்றது இஸ்ரவேலர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. இது ஒரு நித்திய கட்டளையாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அது தாவீது கூட மென்ஷன் பண்றாரு பாருங்களேன். சங்கீதம் 78 அதிகாரம் 15-16 வாசிங்களா. சங்கீதம் 78 15-16. வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து, நல்ல கவனிங்க, வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இப்ப இங்க பாருங்க, ஏன்னா இது ஒரு பிரமாணம். இத கால நிலைமை இஸ்ரவேலருக்கு பிறகு எல்லாருமே அதை கடைபிடிச்சாங்க. அந்த பண்டிகையை கடைபிடிக்கும் போது இங்க தாவீது கூட சொல்றாரு. அதே சங்கீதம் 105:41 கூட வாசிங்க. 105:41. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. வறண்ட வெளியில் என்னவாச்சான்? ஆற ஓடிச்சான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த கூடார பண்டிகையினுடைய நோக்கம் என்னன்னா, கூடாரத்துல இருக்கிற வனாந்திரத்துல கூடாரம் போட்டு இருந்தவங்களுக்கு தண்ணீர் கிடைக்க பண்ணினார். அது அதனுடைய நினைவு தான் இந்த பண்டிகையை அவங்க அனுசரிச்சாங்க. இப்போ அதே பண்டிகை கண்டினியூ ஆகி வருது இயேசு கிறிஸ்து இருந்த அந்த நாளுக்குள்ள. இப்போ பண்டிகையின் கடைசி நாள்ல வந்து என்ன பண்றாருன்னா, இயேசு நிற்கிறார். ஆக்சுவலா இந்த பண்டிகை எப்படி யூதர்கள் அனுசரிச்சாங்கன்னா, 7 நாள் அவங்க அனுசரிப்பாங்க. அதுல 4 விதமான பலிகளை அவங்க கொடுப்பாங்க. நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கடைசி நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணீர்களை அந்த பலிப்பீடத்திலிருந்து, தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிப்பீடத்திலிருந்து ஊற்றுவாங்க. எல்லாம் ஆசாரியர்கள் ஒன்று சேர்ந்து அந்த தண்ணீரை ஊற்றுவாங்க. இந்த தண்ணீரை ஊற்றுறது எப்படி இருக்கும்னா, அந்த பலிப்பீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணி ஒரு ஆறை போல ஓடும், ஒரு நதியை போல ஓடும். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வெளியில ஓடாரும் அந்த தண்ணி. அப்ப ஜனங்க பார்க்கும்போது இது எப்படி இருக்கும்னா, கண்மலையை பிளந்து கர்த்தர் எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாரே, அந்த தண்ணீருக்கு இது நிழலா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரிப்பாங்க. இதுதான் இங்க நடக்குது. இப்போ அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிற அந்த இடத்துல இயேசு நின்று சத்தமிட்டு சொல்றாரு, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் என்ன இடத்துல என்ன பண்ணுங்க, வாங்க, நான் உங்களுக்கு என்ன தண்ணீர் தரேன், ஜீவ தண்ணீரை தரேன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, பிக்சர் பாருங்க, எப்படி கண்மலைய வனாந்தரத்திலிருந்து தண்ணீரை வறட்சிக்க பண்ணி ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தாரோ தேவன், இப்போ அதே சீன் இங்க வருது. தேவாலயத்துல 7வது நாள் தண்ணீரை ஊற்றி அவர்கள் எல்லாவற்றையும் அந்த தண்ணீர் புறப்பட்டு வரும்போது அந்த இடத்துல இயேசு நின்று, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் தரேன்னு சொன்னார். அப்போ பிதாவாகிய தேவன் கூடாரம் போட்டு வனாந்திரத்துல தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீரை கொடுத்தாரு. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல அந்த தண்ணீர் எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, ஜீவ தண்ணீருக்கு நிழலா இருக்குது. அது கிறிஸ்துவின் மூலமாக வந்த தண்ணீருக்கு நிழலா இருக்குது. அதனால தான் பாருங்க 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் கிளியரா சொல்றாரு இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கண்மலையோட தண்ணீரை குடிச்சாங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ வனாந்திரத்துல ஒரு கண்மலையில இருந்து தண்ணீரை வருஷிக்க பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்தார். அது பழைய ஏற்பாட்டு சம்பவம். இப்ப நிஜத்துல கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துல பண்டிகையின் 7வது நாள்ல அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிற அந்த இடத்துல எழுந்து நின்று
சத்தமா சொல்றாரு, நீங்க அந்த மரித்து போகிறவர்கள் குடிக்கிற அந்த தண்ணீரை இப்ப நீங்க நினைவு கூர்றீங்க. ஆனா உண்மை என்னவென்றால், நான் தான் கண்மலை, என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருது, அதை விசுவாசிக்கிறவன் எவனோ வாங்கி கொள்ளுன்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நல்லா கவனிக்கணும் இந்த ஒரு விஷயத்த. அங்கிருந்து புறப்பட்டு வந்த அந்த தண்ணீர் ஒரு நிழலாட்டமா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவ கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள புறப்பட்டு வருது பாருங்க தண்ணீர், அதுதான் ஜீவ தண்ணீர். புரியுதுங்களா? அதுதான் ஜீவ தண்ணீர். இப்போ அந்த ஜீவ தண்ணீர் எதுன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த காட்சி உங்களுக்கு விளங்கி இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த சம்பவம் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, புதிய ஏற்பாட்டில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் நம்ம நிதானிக்கணும். என்னன்னா, இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அதுல 7:38 வாசிங்களேன். 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. போதும் போதும் போதும். இப்போ நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்லிட்டு தான், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்துல இருந்து என்ன பெற்றுக்கொள்ளட்டும்? ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளட்டும். அவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன ஆகுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொன்னாரு. இப்போ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. அப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் நம்ம நிதானிக்கணும். என்னன்னா, முன் சொல்லப்பட்ட வார்த்தைய இயேசு இங்க மென்ஷன் பண்றாரு. அதாவது ஒரு தீர்க்க தரிசன வசனத்துல, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களை வச்சு இயேசு சொல்றாரு, வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த ஜீவ தண்ணீரை பத்தி பேசுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல தண்ணீரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இயேசு சொன்ன காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு 3 இடத்துல தண்ணீரை குறித்ததான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 காரியத்தை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரணும், அல்லது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்கணும்ன்றத ஒரு அடையாளமாக, ஒரு ரகசியமாக வசனங்கள் உண்டு. 3 காரியம். இந்த 3 தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இப்போ நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். இயேசு அங்க சொன்னாரு, பண்டிகையின் கடைசி நாள்ல நின்னு, தாகமா இருக்கிறவன் எவனோ என்னிடத்துல வர கடவன் சொல்றாரு. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? ஜீவ தண்ணீரை இலவசமா கொடுக்கிறேன். அவர் கொடுக்கிற தண்ணியை பருகிறவர்களுக்கு தாகம் எடுக்காது, அது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக மாறி உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும்னு சொன்னார். இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தாவின் வல்லமையாகிய ஜீவ தண்ணீரை நீங்களும் நானும் பெற்று இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இந்த மாற்றம், இப்ப நம்ம பார்க்க போற இந்த 3 மாற்றங்கள் நமக்குள்ள இருக்குதான்றதை நம்ம ரீசெக்அப் பண்ணிக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டோம், முன்னாடி அசுத்தத்துல இருந்து இப்ப பரிசுத்தத்துக்கு ஏதுவா நம்ம நடக்கிறோம். ஆனா ஜீவ தண்ணீருக்குரிய அந்த மாற்றம் இருக்குதா? அதை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். 3 காரியத்தை நான் சுருக்கமா உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். அந்த தீர்க்க தரிசன வசனத்துல இருக்கக்கூடிய, ஏசாயா தீர்க்க தரிசன வசனத்துல இருக்கக்கூடிய 3 காரியம். முதலாவது காரியம், ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இப்ப பாருங்க, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், நல்ல கவனிங்க, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆவி ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இப்போ ஆவி, ஆசீர்வாதம் சந்ததியின் மீது, சந்தானத்தின் மீது ஊற்றப்படும் சொல்லியிருக்காரு. எப்போ? தண்ணீர் புறப்பட்டு வந்து என்னவா மாறினங்க? அந்த வறண்ட நிலம்
ஆறுகளாக மாறும்போது. இப்போ நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற, இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிற, கிறிஸ்துவினுடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்குள்ள இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதா இன்னைக்கு பார்க்கணும். ஸோ ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும் போது என்ன மாற்றம் வரனா, முதலாவது காரியம், ஜீவ தண்ணீர் பாயும் இடத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குடும்பத்தில் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குடும்பத்தில் வரும், ரொம்ப முக்கியம். இப்போ நல்ல கவனிங்க, குடும்பத்தில் வரும் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய குடும்பத்துல இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதா, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதான்றத கொஞ்சம் நம்ம நிதானிக்கணும். பாருங்க, இப்போ தண்ணீர் ஊற்றப்படுது, ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்ட உடனே அந்த நம்முடைய சந்ததியின் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல ஆவியை ஊற்றுறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இப்போ நல்ல கவனிங்க, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். எப்படி நம்ம குடும்பத்துல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறாருன்றத அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். வாசிங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நல்ல கவனிங்க, ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அந்நாட்களில் ஆவி ஊற்றப்பட்ட அந்த நாட்கள்ல அந்த ஆவியை ஊற்றும் போது என்ன ஆகுமா? அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமாங்க, இப்போ அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி சொன்னார்ல, அது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா அதுல 31வது வசனம் சொல்லி இருக்குது, இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்னாடி. அப்போ இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்னாடி 31வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்னா அவருடைய 2ஆம் வருகை. வருத்துக்கு முன்னாடி ஆவி ஊற்றப்படும், அதுதான் ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும். ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு நிழலா இருக்குதுன்னு முன்னாடி பார்த்தா, அதான் ஃபார்முலான்னு சொன்ன முன்னாடியே. ஊற்றப்பட்ட பிறகு நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்களாம்? தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களாம். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எப்போ ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஆகிய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டானோ அந்த குடும்பத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. அதனால பவுல் செல்வா சொல்றாரு, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாத்தீங்களா? நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கு இயேசுவாகிய கன்மலையை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீராக பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுறோமா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறித்து பேசுறோமா? உண்மையை குறித்து பேசுறோமா? சத்தியத்தை குறித்து பேசுறோமா? தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுறோமா? கொஞ்சம் நிதானிக்கணும் சகோதரி. எதுவுமே மாற்றம் அடையாம நம்ம மாத்திரம் நிறைய குடும்பங்களை நான் பார்க்கிறேன். குடும்ப தலைவி தேவனுக்குள்ள இருப்பாங்க, குடும்ப தலைவர் தேவனுக்குள்ள இருப்பாங்க. பிள்ளைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஏதோ இருக்கிறாங்க பிரதர், நான் ஜெபம் பண்ணா, நான் கர்த்தருக்குள்ள இருந்தா மாற்றம் வந்துடும். நிச்சயமா வராது. அது ஒன்னா உங்க இருதயத்தை தேற்ற மாதிரி ஒன்னா இருக்கலாம். ஆனா உண்மை என்னவென்றால், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்துல இருந்து ஓடும். அப்ப நல்லா புரிஞ்சுங்க சகோதரி, ரட்சிப்பை பெற்று கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவை உள்ள வைத்திருக்கிற உங்களுக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்தாவின் வல்லமை உள்ள புறப்பட்டு வரும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல நீங்க கவனிக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அவங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தேவையானது, அவங்களுக்கு இந்த உலகத்தில் பேரும் புகழ வர்றதுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? பவுல் சொல்றாரு,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாரு. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? உங்க பேர பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? உங்க சந்ததியும் உங்களுடைய சந்தானங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு பேர் பெற்றவர்களாக, அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை செயல்படுத்துறோமா? ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இருந்தால் இன்னைக்கு இந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஜீவ தண்ணீரால் நிரம்பி இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை புறப்பட்டு வரணும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரணும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர் செய்கிற மகத்தான காரியத்தை நீங்க குடும்பத்துல பார்க்க முடியும். ஆனா நம்ம அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதே இல்லை. பிள்ளைங்க வராங்க போறாங்க, ஏதோ செய்யறாங்க, என்ன பண்றாங்க, எது தேவனுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஆவிக்குரிய காரியத்தை என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? என்ன அவேர்னஸ் கொடுக்குறீங்க? யோசிக்கணும் சகோதர சகோதரி. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுகிற இடத்துல முதலாவது காரியம் என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள வந்திருக்குது. இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். இன்னைக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அவர்கள் வளருவார்கள், அவர்கள் மாறுவார்கள், அவர்கள் நிச்சயமாக தேவன் மாற்றுவார். ஆமென். நிச்சயமாக. இரண்டாவது காரியம், இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுகிற இடத்துல வரக்கூடிய இரண்டாவது மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசன வசனம், வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி இயேசு சொன்னார் இல்லையா? இரண்டாவது வாக்கியம், வேத வாக்கியம் என்னன்னா ஏசாயா 55 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, இங்க பாருங்க, மறுபடியும் வருது. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி, பணமின்றி, விலையும் இன்றி, விலையின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பாருங்க, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பேதுருல சொல்றாரு, எதுவும் சுய தோற்றத்தை பொருள் உடையதா இராது. ஏன்னா அதுக்குரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. இப்ப இங்க எழுதி இருக்கிற வசனத்தை லிட்டரலா பார்த்தா தேவன் என்ன சொல்றாருன்னா, தாகமா இருக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, தண்ணீர் அண்டைக்கு வாங்க. தண்ணீர் அண்டைக்கு வந்து பணம் இல்லாம, எந்த விதமான செலவு இல்லாம நீங்க சாப்பிடுங்க. எதை சாப்பிட சொல்றாரு? திராட்சை ரசத்தை சாப்பிட சொல்றாரு, பாலை சாப்பிட சொல்றாரு. இதான் வசனம். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆழமான காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். 3 விஷயம் இங்க வருது. தண்ணீர்கள் அண்டை வர சொல்லி இருக்கிறாரு. தண்ணீர்கள் அண்டை போனா என்ன கிடைக்குதா? திராட்சை ரசம் கிடைக்குது, பால் கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணுமா? சாப்பிடணும். வாங்கி சாப்பிடுங்க இருக்குது வசனம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த இங்க சாப்பிடுறதுக்கு கொடுக்கிற இடம் தண்ணீர்கள் அண்டை. நான் முன்னாடியே சொன்னேன், தண்ணீர் எதுக்கு நிழலா இருக்குது? பரிசுத்த ஆவின் வல்லமைக்கு நிழலா இருக்குது. இப்போ இந்த பரிசுத்த ஆவின் வல்லமையை யார் மூலியமா தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நம்ம இதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த கண்மலை கிறிஸ்துன்னு பார்த்தோம். இப்போ தண்ணீர்கள் அண்டைனா இந்த தண்ணீர் இருக்கிற இடம்னு போது இதை யாரை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா தாகமா இருக்கிறவர்களே எண்ணெண்டையில வாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இவர்கிட்ட தான் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குது. ஜீவ தண்ணீர் கண்மலையாகிய கிறிஸ்துவ கிட்ட இருக்குது. அப்ப தண்ணீர்கள் அண்டைன்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட குறிக்குது. இந்த கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது, இந்த கிறிஸ்துவ கிட்ட வரும்போது 2 விஷயம் நடக்குது. திராட்சை ரசம் கிடைக்குது, பால் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ 2வது காரியம் என்னன்னா, ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல என்ன கிடைக்கும்? என்ன மாற்றம் வரணும்னா, ஜீவ தண்ணீர் பாயும் இடத்தில் கிறிஸ்து இயேசுவின் சாயல் வரும். இதான் 2வது காரியம். முதல்ல பார்த்தோம், ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குடும்பத்துல வரும். 2வது பார்க்கிறோம், ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் வரும். ஏன்னா எதன் அண்டைக்கிட்ட போயிருக்கிறோம்? இந்த ஜீவ தண்ணீர் அண்டையில் போயிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையில போகும்போது 2 விஷயத்தை அவர் கொடுக்கிறாரு, சாப்பிட்றதுக்கு கொடுக்கிறாரு. இப்போ இங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் நிதானிக்கணும். ஏன்னா குடிக்கிறதுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா நம்ம புரிஞ்சுப்போம், வாங்கி குடியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. வசனம் தெளிவா சொல்லுது, வாங்கி
சாப்பிடுங்கள் சொல்றாரு. அப்போ இவர் கொடுக்கிறாரு, சாப்பிடுறதுக்கு கொடுக்கிறாரு. அப்ப இவர் எப்படி இவர் சாப்பிட கொடுக்கிறவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்போ இயேசு சொல்றாரு, இருதயத்தின் வாசல் கதவை நான் தட்டுறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் உள்ள வராராம், நமக்குள்ள வராராம், உள்ள போஜனம் கொடுக்குறாராம். அந்த போஜனத்தை நீங்களும் நானும் வாங்கி சாப்பிட்றோமா? இயேசு போஜனம் கொடுக்கிறார், நாம் போஜனத்தை உண்கிறோம், சாப்பிடுறோம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறவர் யாரு? இயேசு. இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்றோம்? ஜீவ தண்ணீராகிய அந்த பரிசுத்தாவின் வல்லமை மூலம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சரி, இப்ப இங்க வருவோம். முதல் காரியம், தண்ணீர்கள் அண்டை அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்குது. திராட்சை ரசம் போது அது எதுக்கு நிழலா இருக்குது? அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, திராட்சை ரச கிண்ணத்தை எடுத்து சொல்றாரு, பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இப்போ திராட்சை ரசத்தை எடுத்து அவருடைய ரத்தத்தினால ஆகிய புது உடன்படிக்கைன்றாரு. அப்போ ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கைன்றது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மள என்ன பண்ணுதுங்க? சுத்திகரிக்குது. அப்போ தண்ணீர்கள் அண்டையில் இந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று இந்த கிறிஸ்துவின் இடத்துல நாம் வரும்போது, அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள வரும்போது, முதலாவது நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது. இரண்டாவது ஒரு காரியமும் கிடைக்குது. அது ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்குது பாருங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 11-12. சகரியா 9:11-12. உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் அல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற, என்னவா? தண்ணீர் அல்லாத குழியில அகப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே என்ன பண்ணுவாராம்? விடுதலை பண்ண. இப்ப இந்த வசனத்தை முதல்ல பார்க்கலாம். இப்போ தண்ணீர் இல்லாத, நான் உனக்கு செய்வது என்னவென்றால் தண்ணீர் அல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. நல்லா கவனிங்க. தண்ணீர்கள் அண்டைன்றது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. ஆனா இப்போ இந்த இடத்துல தண்ணீர் இல்லாத குழி பிட்டு, ஒரு ஆழமான ஒரு பாதாளம். இப்ப இது யாரை குறிக்குது? உலகத்தார குறிக்குது. புரியுதுங்களா? ஏன்னா ஜீவ தண்ணீர் யாருக்குன்னா, இயேசு முன்னாடி சொன்ன விசுவாசிக்கிறவன் எவனோ என்னிடத்துல வர கடவுள். அப்ப இயேசுவை விசுவாசிக்காத உலகத்தாரு இந்த தண்ணீர் இல்லாத, ஜீவ தண்ணீர் இல்லாத, இந்த ஆவியினுடைய வல்லமை இல்லாத குழியில இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நன்மை செய்யறாரா. அது என்னவா? உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? விடுதலை பண்ணுவேன். அதனாலதான் பாருங்க, இயேசு உலக ரட்சகர். கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு இயேசு வரல, உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப உலகத்தாருக்கு கூட அங்க என்ன கொடுக்கிறாருங்க? ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். அந்த இரட்டிப்பான நன்மை என்னன்னா, முதல் நன்மை பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இரண்டாவது நன்மை உலக ரட்சிப்புக்குரிய மீட்பு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில இந்த உலகத்தார் எல்லாருமே அவரை பார்ப்பாங்க. இயேசு உலக ரட்சகர் என்பதை இந்த உலகமே என்ன பண்ண போகுது? ஏற்றுக்கொள்ள போகுது. ஆதாமுக்குள் மரித்த எல்லாரும் உயிர் பெற்று எழுந்து, இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு ஜீவனை பெற்று 1000 கால அரசாட்சியில் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். உலக ரட்சிப்பு, உலக ரட்சகர். புரியுதுங்களா? இது அங்க நிறைவேறும். அப்போ ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல என்ன சாயல் வரணுங்க? கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் வரணும். இப்ப நமக்குள்ள முதல்ல என்ன வரணும்னா,
அங்க தண்ணீர்கள் அண்டை அப்படின்னும் போது கிறிஸ்துவோடு கூட போஜனம் பண்ணுகிற ஒரு அனுபவம் அப்படின்னா என்ன? கிறிஸ்துவின் ஆலோசனை, கிறிஸ்துவின் ஆலோசனை. அப்போ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முதல்ல நம்ம யாருக்கிட்ட தான், ஏன்னா இது ஒரு டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்றோம். யார் யாரு? இயேசுவும் நாமும் அந்த பந்தியில இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் இயேசு. உங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய எல்லா செயல்களையும் யார்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கணும்? கிறிஸ்து இயேசு கிட்ட தான் ஒப்பு கொடுக்கணும். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்னு சொல்லிட்டாரு. பிதாவின் இடத்துல போனோம்னா கிறிஸ்து இயேசுவின் மூலமாகத்தான் போக முடியும். புரியுதுங்களா? அப்ப முதலாவது காரியம் கிறிஸ்துவின் ஆலோசனை. அதுதான் தண்ணீர்கள் அண்டையில வரும்போது 2 விஷயம் கிடைக்குது. திராட்சை ரசம், அது எதுக்கு நிழலா இருக்குது? கிறிஸ்துவினுடைய தூய்மை. அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ, அவர் விசுவாசிக்கிறவன், அவர் இருந்த பிரகாரமும் இந்த தண்ணியை இந்த உலகத்துல என்ன பண்ணிக்கிறான்? சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இது வரைக்கும் அசுத்தத்துல வாழ்ந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தத்துக்குள்ள வந்துட்டோம். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவின் வல்லமை உள்ள வந்த உடனே நம்மை நாமே அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக காத்துக்கொள்ளக்கூடிய இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்குது. அப்போ திராட்சை ரசம் என்பது கிறிஸ்துவினுடைய தூய்மை நமக்குள்ள வருது. 3வது பால் அப்படின்னு சொல்லும் போது அது எதுக்கு நிழலா இருக்குது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். களங்கமில்லாத ஞான பால். இப்ப பால்ன்றது எதுக்குன்னா திருவசனத்துக்கு நிழலா இருக்குது. கிறிஸ்துவினுடைய வார்த்தை அதுக்கு நிழலா இருக்குது. அப்போ சகோதர சகோதரி நல்லா கவனிங்க. ஜீவ தண்ணீர் பாயும் இடத்துல கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் வந்துடும், கிறிஸ்துவினுடைய ஆலோசனை வந்துடும், கிறிஸ்துவினுடைய தூய்மை வந்துடும், கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மீது வாஞ்ச வந்துடும். இதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள இறங்கும் போது வரக்கூடிய மாற்றம். என கருமையானவர்களே, இயேசு என்கின்ற கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த ஜீவ தண்ணீரினாலே ஊற்றப்படுகிற இடத்துல வரக்கூடிய மாற்றத்தை வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடின்னு இயேசு சொன்னாரு. அதுல முதலாவதாக பார்த்தோம், முதல் தீர்க்க தரிசன வசனம் பார்த்தோம். ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ளாக வருகிறது. 2வதாக பார்க்கிறோம், ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் நமக்குள்ளாக வருகிறது. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கு என்னன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக நாம் மறுரூபப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அந்த சாயலுக்கு நம்ம போறதுக்கு இந்த ஜீவ தண்ணீர் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. கடைசியாக வேத வாக்கியங்கள் சொல்லுகிற பிரகாரம் தாகமா இருக்கிற என்னிடத்துல இந்த ஜீவ தண்ணீரை வாங்கிக்கன்னு சொன்னாரு. அந்த ஜீவ தண்ணீருக்குரிய ஆழங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது பார்த்தோம், ஜீவ தண்ணீர் இருக்கிற இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள் வருகிறது என்று. 2வதாக பார்த்தோம், ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல கிறிஸ்துவினுடைய சாயல் வருகிறது என்று. 3வதாக பார்க்கிறோம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். என கர்மையானவர்களே, 3வது பார்க்கிறோம், இந்த ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல என்ன மாற்றம் வருதுன்னா, ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல நீர் பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத நீரூற்றும் வருகிறது. 2 விஷயத்தை இங்க சொல்றார். தீர்க்க தரிசனம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆழங்களை வச்சு தேவன் எப்படியெல்லாம் கத்துக் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ இந்த ஜீவ தண்ணீர் உள்ள வந்த உடனே மாற்றம் வருது. எப்படிப்பட்ட மாற்றம்னா, மகா வறட்சியான காலத்துல ஆத்துமாக்களை திருப்திப்படுத்துறாராம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவர் மூலமாக அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோம். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், சில நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருதயத்தை அழுத்திடும், எழுந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம தள்ளப்படுவோம். அதுதான் சொல்றாரு, மகா வறட்சியான காலம், நம்முடைய இக்கட்டான காலம், நம்மளால முடியாதுன்னு சொல்ற காலம். அந்த நாட்கள்ல அவர் இந்த தண்ணீர் மூலமாக, ஜீவ தண்ணீர் மூலமாக ஆத்மாவை திருப்திப்படுத்துறாராம். ஆத்மாவை
திருப்திப்படுத்துறாரு. திருப்திப்படுத்தி எப்படி மாத்துறாரு தெரியுங்களா? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாத்துறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதான் பாருங்க, நிறைய நேரத்துல பிரச்சனை வரும், உடனே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், உடனே வார்த்தை வரும், வசனம் வரும், அடுத்த நிமிஷமே நம்ம பிரச்சனை என்ன ஆயிடுங்க, நம்ம இருதயத்துல இருந்து குறைய ஆரம்பிச்சிடும். குறையிற பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடி இல்லாதபடி தேவன் எடுத்து போடுறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறுதான். ஒரு பராமரிப்பை கொடுக்கிறாரு, ஒரு தோட்டத்தை போல நம்மளை பராமரிக்கிறார். அது இன்னொரு இடத்துல அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2:3. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2:3 வாசிங்களேன். அக்காலத்திலே, கவனிங்க, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, எதை? அந்த திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்போ திராட்சை தோட்டத்தை இயேசு பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறாரா? அந்த தோட்டத்துக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி சேதமடையாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்றாராம் தேவன். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இங்க திராட்சை தோட்டம் அப்படின்றது எதை குறிக்குது? இயேசு சொன்னாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடியா இருக்கிறீங்கன்னாரு. கொடியில என்ன வரணும்? கனி வரணும். அவர் செடி, நம்ம கொடி. இப்போ இந்த கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற செடியும் கொடியையும் அந்த தோட்டத்துக்கே தேவன் என்ன பண்றாராம்? காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சுகிறார். அந்த நீர் என்னங்க? அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தாவினுடைய பலன். அதனால தான் பாருங்க, நிறைய நேரத்துல நம்ம சில சூழ்நிலைகள் எல்லாம் கேட்கும் போது, சில பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் போது, அது ரொம்ப மன அழுத்தத்துல போனாலும் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு தாங்கிக்கக்கூடிய சக்தி, அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி, அதன் வழியாக கடந்து போற ஒரு தைரியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாம், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு மரண கட்டுகள், முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள். ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மாத்தி இருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு காப்பாற்றுகிறாரு, அவர் நீர் பாய்ச்சுறாரு, ஒரு தோட்டத்துக்கு அடிக்கடி நீர் பாய்ச்சுறாரு, இரவும் பகலும் சேதப்படாதபடிக்கு, சத்ருவால நம்ம சேதப்படாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளுகிறாரு. இதாங்க நீர் பாய்ச்சலான தோட்டமும். ரெண்டாவது என்னவா? வற்றாத நீரூற்று. இப்போ முதல் கட்டம் பார்க்குறோம், இந்த ஜீவத்து நீர் பாயும் இடத்துல நீர் பாய்ச்சலான தோட்டமும். ரெண்டாவது வற்றாத நீர் ஊற்றுனா அது என்ன அப்படின்னா, இப்போ ஜீவ தண்ணீர் இருக்குது. இயேசு கிறிஸ்து மூலமா நீங்களும் நானும் அந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டோம், பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்டோம். இப்போ அந்த தண்ணீர் என்ன ஆகலையா? வற்றாத ஜீவ ஊற்றா மாதிரிதான். இப்ப நீங்களும் நானும் நமக்குள்ள இருந்து என்ன வருது? வெளியில ஜீவ ஊற்று வருது. இது எப்போ? இந்த ஜீவ தண்ணீர் வரும்போது இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை. இப்போ சிங்காசனத்திலிருந்து என்ன வருதுங்க? ஜீவ தண்ணீர். சுத்தமான பளிங்கை போல இருக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் எங்க இருந்து வருது? தேவனும் ஆட்டுக்குட்டியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற அந்த சிங்காசனத்துல இருந்து என்ன பண்ணுதுங்க? புறப்பட்டு தண்ணீர் வருகிறது. புரியுதுங்களா? இப்போ வற்றாத ஜீவ ஊற்று எங்க இருந்து வந்தது? சிங்காசனத்துல இருந்து வந்தது. இப்ப அந்த சிங்காசனத்துக்கு நீங்களும் நானும் போனாதான், அந்த இடத்துல நமக்கு ஒரு சிங்காசனம் கிடைச்சாதான் நாமும் அந்த வற்றாத ஜீவ ஊற்றுகளாக மாற முடியும். அப்போ பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில், ஆமென், என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வன். எத்தனை பேருக்கு இந்த காரியம் பிடிச்சிருக்கு? எத்தனை பேர் இந்த இடத்த வாஞ்சிக்கிறீங்க? அப்போ வற்றாத ஜீவ ஊற்ற நம்ம எப்ப மாறுறோம்னா, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள வந்த உடனே நமக்குள்ள ஒரு ஜெயிக்கிற ஜெயம் என்னன்னா, மரணிக்கிற வரைக்கும் முடிவு பரியந்தம் வரை நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் சகோதரன். இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் தேவன்.
வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்தே ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. அதே வாசிங்களா, 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பமுள்ளவன், அதான் ரொம்ப முக்கியம். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஜீவ தண்ணீர் என்கின்ற காரியத்துல இருக்கக்கூடிய ஆழமான சத்தியத்தை இன்னைக்கு நம்ம தியானிச்சோம். இந்த ஜீவ தண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்குது, அது எதுக்கு நிழலா இருக்குதுன்றத பார்த்தோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகையின் நாள்ல, கடைசி நாள்ல நின்று அங்க பேசின வார்த்தைகள், எப்படி வனாந்தரத்துல தேவன் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து ஒரு தாகத்தை தீர்த்தாரோ, அப்படியே இந்த கடைசி நாட்கள்ல கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிற இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நம்முடைய வாழ்க்கையில ஊற்றும் போது வரக்கூடிய 3 மாற்றத்தை நம்ம பார்த்தோம். இயேசுவ சொல்றாரு, வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனத்தை சொன்னாரு. அதுல முதலாவது பார்த்தோம், ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குடும்பத்துல இருக்குதுன்னு பார்த்தோம். இரண்டாவதாக பார்த்தோம், ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் வருகிறதுன்னு பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், ஜீவ தண்ணீர் பாய்கிற இடத்துல நீர் பாய்ச்சலான தோட்டமும் வற்றாத நீர் ஊற்றுமாக நாம் மாறுகிறோம் என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இந்த நாள்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு. விரும்புகிறவன் சொல்லிட்டாரு. அந்த வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது, விருப்பம் உள்ளவன் எவனோ இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஒருவேளை இந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கையில நம்ம நீங்களும் நானும் இல்லைன்னா, இன்னைக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்க அவர் பிரியப்படுறாரு. அவர் இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது என்னன்னா, விருப்பம் உள்ளவன் என்னிடத்துல இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். இன்னைக்கு கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் ஊற்றுறேன், கண்மலையாகிய இயேசுவை உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரை எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள மாற்றத்தை கொடுங்க, என் குடும்பத்துல மாற்றத்தை கொடுங்க, உம்முடைய சாயல் எனக்குள்ள வரட்டும், நானும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்துல அமரக்கூடிய அப்படிப்பட்ட மேலான இடத்துக்கு நானும் செல்லட்டும் ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு கேட்கலாமா?